மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு பாடப்பிறப்பினை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் மூத்தம்மா என்று சொல்லப்படுகின்ற சிறுகதை பகுதியினுடைய சில விடயங்கள் ஏற்கனவே வகுப்புகளில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. இன்றைய இந்த வகுப்பில் மூத்தம்மா என்று சொல்லப்படக்கூடிய சிறுகதை பகுதியினுடைய இறுதி விடயத்திற்கு வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதாவது மூத்தம்மா என்று சொல்லப்படுகிற சிறுகதை பகுதியில் ஏற்கனவே மூத்தம்மாவினுடைய தோற்றப்பொலி பற்றிய விடயம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. காதிலே அல்லுக்குத்து என்று சொல்லுகிற காதணியை அணிந்திருப்பது மட்டுமல்லாது கையிலே அகலமான செப்பு காப்புக்களை அமைந்திருப்பா. அடுத்தது கழுத்திலே கருகமணி மாலை என்பனவற்றை அணிந்திருப்பாண்டு மூத்தம்மாவினுடைய அந்த சிறுகதை பகுதியில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ள விடயமாக இருக்கின்றது. அதாவது மூத்தம்மா அவர்கள் ஒரு கை மருத்துவத்தில் ஒரு அதீத நாட்டமுடையவர். தனக்கு நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆடாதோடையையும் கொத்தமல்லியையும் அவித்து குடித்து எழுந்து நடக்கின்றார். அதேவேளை முடிசூடாத ஒரு குட்டி ராணியாகவும் ஒரு பொது மனுஷியாகவும் மூத்தம்மா திகழ்ந்தார். அக்கம் பக்கம் யாருக்கும் நோய் ஏற்பட்டால் கூப்பிடாத வைத்தியரா ஓடிப்போய் மருத்துவம் பார்ப்பா. அதனால தான் அவ்வாறாத்தா வீங்கிய வயிற்றோட வந்து சொல்கிறான், நீங்கள் தான் மாமி என்ற தலைப்புள்ளிய ஏந்தனும் என்று குறிப்பிடுவதன் மூலம் அந்த மூத்தம்மாவினுடைய அந்த மருத்துவச்சி பண்பானது தெளிவுபடுத்தப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அதாவது மூத்தம்மா அவர்கள் சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆளுமை தன்மை உடையவராக என்ன செய்கிறாண்டால் இந்த சிறுகதையில் என்ன செய்கிறாண்டால் சித்தரித்து காட்டப்படுகின்றார். அக்கம்பக்கம் யாருக்கும் நோய் ஏற்பட்டால் கூப்பிடாத வைத்தியரா ஓடிப்போய் மருத்துவம் செய்வா என்பது அவளுடைய எண்ணத்தை காட்டுதண்டால், அதாவது மருத்துவச்சி பண்பை என்ன செய்யறால் வெளிப்படுத்துகின்றது. அடுத்தது முக்கியமான ஒரு விடயம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. மூத்தம்மாவுக்கு பிள்ளை என்று உம்மா மட்டும்தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மூத்தம்மாவுக்கு பிள்ளை என்று சொல்றது உம்மா என்றால் பேரன் காசிமினுடைய தாய் தான். அதாவது பிள்ளை என்று என்ன செய்யறா குறிப்பிடப்படுகின்றது. அதுவும் பல நேர்த்திக்கடன் கொடுத்து பிறந்தது என பழைய நிலவில் தோய்ந்திருப்பா. அதுவும் பல நேர்த்திக்கடன் கொடுத்தது என பழைய நிலவில் தோய்ந்திருப்பா. மூத்தம்மாவின் காதில பெரிய தோடுகள் என்ன செய்யும் என்றால் மேலிருந்து கீழாக நேர்வரிசையில் தொங்கிக் கொண்டிருக்கும். மூத்தம்மாவினுடைய காதில மேலிருந்து கீழாக நேர்வரிசையில ஒரு காதணி தொங்கிக் கொண்டிருக்கும். கேட்டா அது அல்லுக்குத்து என்று சொல்லப்படும். அந்த காதணிக்கு வழங்கப்படுகிற பேர் அல்லுக்குத்து என்று என்ன செய்யறா குறிப்பிடப்படுகிறது. கழுத்தில கருகமணி மாலை சதா மின்னிக் கொண்டிருக்கும். கையிலே அகல செம்பு காப்புகள் என அமர்க்களமாக பார்க்க அம்சமாக இருக்கும். இவளாம் என்ன செய்யறா மூத்தம்மாவினுடைய தோற்ற பொலிவு பற்றி, அதாவது அதனுடைய அழகு உணர்ச்சியில அதீத ஈடுபாடு உடையவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அதாவது கதையாசிரியர் கையாண்ட சில கதை, அதாவது அவருடைய தோற்றத்தை பற்றிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை விட அடுத்தொரு விடயம் சொல்லப்படுகிறது. இந்த கிராமத்தினுடைய முடிசூடாத ஒரு குட்டி ராணியாகவும் ஒரு பொது மனுஷியாகவும் மூத்தம்மா தான் இருந்தார். அதாவது அந்த கிராமத்தை பொறுத்தவரை ஒரு முடிசூடாத ஒரு குட்டி ராணியாகவும் ஒரு பொது மனுஷியாக மூத்தம்மா இருந்தால் அனுபவம் பழுத்து அவவிடம் அறிவு தேயஸ் என்பது ஒரு வடமொழிச்சொல். தேயஸ் என்பதனுடைய அர்த்தம் ஒளி என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அவற்றை அனுபவத்தினூடாக அனுபவம் பழத்து அவவிடம்ண்டா அவரிடத்து அறிவு தேயஸ் என்பது அறிவு கொஞ்சம் என்ன கூடுதலாக இருக்குது. சட்டென தெரியும். சட்டெனவென்றால் தெளிவாக அந்த அறிவு தெரியும். நானும் மூத்த வாப்பாவும் காட்டுக்கு போய் ஆமணக்கு கொட்டை புறக்கி கொடுப்போம். நானும் மூத்த வாப்பாவும் என்ன காட்டுக்கு சென்று ஆமணக்கு கொட்டை புறக்கி கொடுப்போம். நன்னாரி வேரை நறுக்கி போட்டு, அதாவது நன்னாரி வேர் என்று சொல்லப்படுகிற அந்த நன்னாரி வேரை நறுக்கி போட்டு அதை இடித்து உருக்கி உழு அரிசி என்பது என்னத்தை குறிக்குது? வெந்தயத்தை குறிக்குது. நன்னாரி வேறு நறுக்கி போட்டு எண்ணெயாக காய்ச்சி தலைக்கு பூசுவான்.
அவாவின் கரு என்ற தலைமுடிக்கு அதுதான் பஸ்பம். பஸ்பம் என்பது என்னவென்று கொண்டால் ரகசியம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. எனக்கும் அதைத்தான் அப்பிடுவா. மூத்த பாப்பா எண்ணெய் போட மாட்டார். மூத்த பாப்பா தலைக்கு எண்ணெய் போடுற பழக்கம் இல்லை. அங்கே பாருமென உன்ற மூத்த பாப்பா தலைய சூப்பின பனங்கொட்டை மாதிரி என கிழவனை சீண்டி கொடுப்புக்குள் சிரித்து கொள்வான். அதாவது அங்கே பாருமென உன்ற மூத்த பாப்பா தலைய சூப்பின பனங்கொட்டை மாதிரி. இதில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பு என்னவா கொண்டால் உவமை அணிச்சிறப்பாக இருக்கும். கிழவனை சீண்டி கொடுப்புக்குள் சிரித்து கொள்வார் என சொல்லப்படுகிறது. இவ்வளவும் ஏற்கனவே வகுப்பில் இறுதி வகுப்பில் இவ்வளோ விடயம் என்ன செய்யறா குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு விடயம் இருக்கிறது ஞாபகப்படுத்துங்கோ. பேரன் காசிம் முத்தம்மாவை ஒரு முன்மாதிரியாக கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை தகர்த்தறிந்து, முத்தம்மாவை ஒரு முன்மாதிரியாக கொண்டு தன்னிடமிருந்த அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை எல்லாம் தகர்த்தறிந்து வாழ்க்கையில முன்னேறி கொண்ட ஒரு இயல்பினை உடையவனாக இந்த கதையில என்ன செய்யறா சித்தரித்து காட்டப்படுகிறான். அதாவது அவனுடைய இயற்கையாகவே பயம் இருந்தது. மூத்தம்மாவினுடைய அந்த பயம் இல்லாத அந்த தன்மையை பார்த்து தன்னிடம் இருந்த அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை எல்லாம் தகர்த்தறிந்து வாழ்க்கையில் முன்னேறி கொள்வதற்காக அவன் என்ன செய்யறான், பல்வேறு பட்டம் வகையில தன்னை என்ன செய்கிறான் என்றால் மூத்தம்மாவினுடைய ஆளுமை தன்மைகளையும் பார்த்து மூத்தம்மாவிட்ட இருக்கின்ற அந்த பயந்தாங்கொள் அதாவது பயமில்லாத அந்த பயந்த சுபாவத்தை பார்த்து தன்னிடம் இருந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை தகர்த்தறிந்தான். நெஞ்சினுள்ளே கலர் கலராக வண்ணப்பூக்கள் காடாய் அமர்ந்தன. என் மிதமிஞ்சிய பயந்தாங்கொள்ளி பட்டத்தை என்ன செய்யாண்டா அதாவது எரித்தாய்த்தென சொல்லப்படுது. என்னுடைய மிதமிஞ்சிய பயந்தாங்கொள்ளி பட்டத்தை எரித்தாய்த்தென சொல்லப்படுது. அதாவது என்னுடைய மிதமிஞ்சியண்டா அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை தகர்த்தனையாச்சு. மூத்தம்மாவை போல ஒரு சுயமாக ஒரு இளவரசனாக இயங்க விளைந்தேன். உன்னிப்பாக அவவை பார்க்க தொடங்கினேன். எந்த காருளையும் கிழித்து கொண்டு நடக்கின்ற மனோதரியம் அவவுக்கு. எந்த ஒரு காருளையும் கிழித்து கொண்டு நடக்கின்ற மனோதரியம் அவவுக்கு. நானும் அப்படி நடந்து பார்த்தேன். இரத்தம் உறைந்து போய் கால்கள் மரத்து விடவில்லை. இரத்தம் உறைந்து போய் என்னுடைய கால்கள் மரத்து விடவில்லை என சொல்லப்படுது. இதெல்லாம் என்னவா இருக்கும் என்றால் மூத்தம்மாவை ஒரு முன்மாதிரியாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை எல்லாம் தகர்த்தறிந்து அதாவது வாழ்க்கையில் முன்னேறி கொண்டவனாக நாங்கள் யாரை குறிப்பிடலாம் என்றால் அதாவது பேரன் காசிம் அவர்களை இந்த சிறுகதை பொறுத்தவரை நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். புராண காலத்து அரசிகள் பற்றியும் ராஜவம்சத்து மாதர்கள் பற்றியும் புராண காலத்து அரசிகள் பற்றியும் ராஜவம்சத்தில் மாதர்கள் என்ற பெண்கள் பற்றியும் பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லும் போதெல்லாம் பள்ளிக்கூடம் என்ற பாடசாலையில் கதை சொல்லுகின்ற போதெல்லாம் எனக்கு மூத்தம்மாவன் நினைவு பளிச்சென தோன்றும். பளிச்சன் என்பது ஒரு ஒலிக்குறிப்பு சொல். அதாவது தெளிவாக அவன் மனதில் என்ன செய்ய வேண்டாம் விளங்கிக் கொள்ளும். புராண காலத்து அரசிகள் பற்றியும் ராஜவம்சத்து மாதர்கள் பற்றியும் பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு மூத்தம்மாவின் நினைவு பளிச்சென தோன்றும். இவவை ஒரு அரசியாக கற்பனை செய்து கொண்டேன். அதாவது மூத்தம்மாவை ஒரு அரசியாக நான் கற்பனை செய்து கொண்டேன். நானும் மூத்தம்மாவை போல சுயமாய் ஒரு இளவரசனாக இயங்க விளைந்தேன். நானும் என்பது பேரன் காசிமும் மூத்தம்மாவை போல ஒரு சுயமாக ஒரு இளவரசனாக இயங்க விளைந்தேன். ஒரு சுயமாக ஒரு இளவரசனாக ஒரு மன்னனாக தன்னை கருதி என்ன செய்யண்டா இயங்க விளைந்தேன். முன்னிப்பாக அவரை பார்க்க தொடங்கினா மூத்தம்மா அவர்களை மிகவும் உன்னிப்பாக அவருடைய செயற்பாடுகளை மிகவும் என்ன செய்யண்டா அவதானத்தில் கொள்ளுகின்றான். எந்த காரிருளையும் காரிருள் என்பது கருப்பான எந்த காரிருளையும் கிழித்து கொண்டு குடு குடு என நடக்கும் மனோதரியம். இதில் வார குடு குடு என்பது என்ன கிளவியாக இருக்குமென்றால் இரட்டை கிளவியாக காணப்படும். எந்த காரிலையும் கிழித்து கொண்டு நடக்கும் குடுகுடு என நடக்கும் மனோதரியம். மனோதரியம் என்றால் அந்த மன வலிமை அவ கண்டால் யாரு கண்டா மூத்தம்மாவுக்கு. நானும் அப்படி நடந்து பார்த்தேன். இரத்தம் உறைந்து போய் கால்கள் மரத்து விடவில்லை. இரத்தம் உறைந்து போய் கால்கள் என்ன செய்யலண்டா உரைத்து விடவில்லை என்றால் அதாவது மூத்தம்மாவினுடைய சில செயற்பாடுகளை பார்த்து தன்னிடம் இருந்த அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை எல்லாம் தகர்த்தறிந்து ஒரு சமூகத்துக்கு உரியவனாக தன்னை என்ன செய்ய மாற்றிக்கொள்றான்.
பயம் என்னை பீடிக்கவில்லை, பயம் என்னை சிறண்டா பற்றி கொள்ளவில்லை. மஞ்சோனா மரத்தின் கீழ் தனியாக இருக்க பழகினேன். அதாவது மஞ்சோனா மரத்துக்கு கீழே அதாவது பேரன் காசிப் தனியாக இருக்க பழகினேன். கருமேகத்தை பார்த்து கரும்பூதமாக உள்ளுக்குள் ஓட தோன்றுவதில்லை. கருமேகத்தை பார்த்து கரும்பூதமாக உள்ளுக்குள் ஓட தோன்றுவதில்லை. கருமேகத்தை பார்த்து கரும்பூதமாக உள்ளுக்குள் ஓட தோன்றுவதில்லை. மூத்திரம் முடித்தால் மூத்தம்பாவை எழுப்பிக் கொண்டு சிணுங்குவதில்லை. அதாவது மூத்திரம் என்ன செய்யாண்டா, முடித்தாலண்டா மூத்திரம் வந்தால் மூத்தம்மாவை எழுப்பிக் கொண்டு சிணுங்குவதில்லை. இந்த ராஜ்யத்தின் அரசியைப் போல நானும் ஒரு இளவரசனானேன். இந்த ராஜ்யத்தின் அரசியைப் போல நானும் ஒரு இளவரசன் ஆனேன் என சொல்லப்படுகிறது. அதாவது மூத்திரம் முடித்தால் மூத்தம்பாவை எழுப்பிக் கொண்டு சிணுங்குவதில்லை. இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு அரசியைப் போல நானும் ஒரு இளவரசனாக என்ன செய்யண்டா மாறினேன். மூத்தம்மா என்ற மகாராணியின் கீழ் இருப்பதில் என்றும் இல்லாத ஒரு கர்வம் சுரந்தது. மூத்தம்மா என்று சொல்லுகிற ஒரு மகாராணியின் கீழ் இருப்பதில் என்ன செய்யறா என்றும் இல்லாத ஒரு கர்வம் என்ன செய்யறா சுரந்ததென்றா. கர்வம் என்பது ஒரு வகையான அகந்தை அல்லது ஆணவம் அல்லது தற்பெருமை ஒன்று என்னுடைய மனதில் சுரந்தது. எனது சிரசிலண்டா என்னுடைய தலையில் சௌந்தர்யம் அண்டா அழகண்டதை குறிக்கிறது. அழகான கிரீடத்தை சூடியதான ஒரு மிதப்பு. கிரீடம் என்பது என்னதை குறிக்கின்றா, தலைமுடியை சூடியதான ஒரு மிதப்பு. விழாவிரண்டிலும் சிறகுகள் முளைத்து காற்றில் எம்பத் தொடங்கிவிட்டேன். விழாவிரண்டிலும் அதாவது தன்னுடைய சிறகுகள் முளைத்து காற்றிலே எம்பத் தொடங்கிவிட்டேன் என்றால் பறக்க தொடங்கிவிட்டேன். என் மிதமிஞ்சிய பயந்தாங்குழி பட்டத்தை என்னிடமிருந்த அளவுக்கு அதிகமான, மிதமிஞ்சி என்றால் அவனுடைய அர்த்தம் என்னென்றால் அளவுக்கு அதிகமான அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை நான் எரித்தாயிற்று. நெஞ்சினுள் கலர் கலராக வண்ணப்பூக்கள் காடாய் அமர்ந்தன. என்னுடைய நெஞ்சில் அண்டா உள்ளத்தினுள் கலர் கலராக வண்ணப்பூக்கள் காடாக அடர்ந்தன என சொல்லப்படுது. அதாவது நெஞ்சினுள் அண்டா உள்ளத்தினுள் கலர் கலராக வண்ணப்பூக்கள் காடாய் அடர்ந்தன என சொல்லப்படுகின்றது. அதாவது இது என்ன செய்யறா, அந்த பேரன் காசிமினுடைய மனதில் புதுவிதமான எண்ணங்கள் அல்லது சிந்தனைகள் எல்லாம் என்ன செய்யறா உருவெடுக்கின்ற தன்மையைத்தான் சொல்லப்படும். அதாவது என்னிடம் இருந்த அந்த மிதமிஞ்சிய பயந்தாங்கொள்ளி பட்டத்தை நான் எரித்தாயிற்றது. நெஞ்சினுள் கலர் கலராக வண்ணப்பூக்கள் காடாய் அறந்தன. ஒரு நாள் பாடசாலை விட்டு வந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் என்ன செய்யறா, பாடசாலையை விட்டு நான் வந்து கொண்டிருந்தேன். மூத்தம்மா காலையில் தேய்த்து விட்டார். மூத்தம்மா காலையில் அந்த தேய்த்து விட்ட எண்ணெய் வெயிலுக்கு உருகி முகத்தில் வலிய ஆரம்பித்தது. அதாவது வெயிலுக்கு உருகி முகத்தில் வலிய ஆரம்பித்தது என்றால் அந்த எண்ணெய் தலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழிந்தோடிக்கொண்டிருக்கு. படலையை திறந்து எதிரே மூத்தம்மா தெரிந்தா. படலையை திறந்து என்றால் வீட்டினுடைய அந்த வாசல் படலையை திறந்து எதிரே மூத்தம்மா அவர்கள் தெரிந்தா. தங்கச்சியை மடியில் வைத்து சோர்தித்து கொண்டுதான். அதாவது பேரன் காசிமினுடைய தங்கச்சியை மடியில வைத்து சோர்தித்து கொண்டா. அவவின் முகம் பாடி போயிருந்தது. அந்த மூத்தம்மானுடைய முகம் பாடி போயிருந்தது. எனக்கும் சோறு போட்டு தந்தா. என்றும் இல்லாதவாறு மஞ்சோனா மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டா. என்றுமே இல்லாதவாறு அந்த மஞ்சோனா மரத்தின் கீழ் என்ன செய்யறா, ஒரு சோர்வுத்தன்மையோட மூத்தம்மா அவர்கள் அமர்ந்திருந்தார். ஏன்கா ஒரு மாதிரி இருக்காய், ஏன்கா ஒரு மாதிரி இருக்காய். அதுக்கு சொல்றா, காய்ச்சல் மகனே நீ கடைக்கு ஓடிப்போய் ஊரல் பேக்கெட் வாங்கிவா. அதாவது காய்ச்சல் மகனே ஊரல் பேக்கெட் என்பதனுடைய அர்த்தம் என்னென்னா மருந்து பைய நீ வாங்கிவா. சேலை முடிச்சு அவழ்த்து காசை நீட்டினா. அதாவது சேலையினுடைய முடிச்சு அவழ்த்து காசை நீட்டினா ஊரல் குடித்து விட்டு இழுத்து போர்த்தி படுத்து கொண்டா. அதாவது ஊரலை குடித்து விட்டு இழுத்து போர்த்தி படுத்து கொண்டா. இளவரசனான நான் உடைந்து போனேன். அதாவது இளவரசனான் என்றது பேரன் காசிம் தன்னை இளவரசனாக கற்பனை செய்து கொள்கிறான். அந்த இளவரசனான நான் உடைந்து போனேன். இன்றுதான் நோய் என்று பாயில் சுருண்டிருப்பதை பார்க்கிறேன். இன்றை கண்டுதான் மூத்தம்மா அவர்கள் நோய் என்று பாயில சுருண்டு படுத்திருப்பதை பார்க்கிறேன். இனந்தெரியாத அச்சம் என்னை கவ்விக்கொண்டதண்டா பற்றி கொண்டது. அதாவது இனம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அச்சம் அல்லது பயம் என்னை கவ்விக்கொண்டது. மூத்தவாப்பா குளிர்காய தீ மூட்டினார். மூத்தவாப்பா அவர்கள் குளிர்காய்வதற்காக தீ மூட்டினார். என் வெள்ளை கொக்கு விடவடத்தது. என்னுடைய வெள்ளை கொக்கு என்பது மூத்தம்மாவை ஒரு வெள்ளை கொக்காக இதில் உருவகிக்கப்பட்டுள்ள தன்மையை நாங்கள் அவதானிக்கலாம். என் வெள்ளை கொக்கு விடவடத்தது. சந்தனம் அரைத்து உச்சந்தலையில் பூசினார். இது அவருடைய சமய நடைமுறையாக இருக்குது. சந்தனத்தை அரைத்து உச்சந்தலையில் பூசினார்.
அண்ணாவி மாமா வந்து ஓதி பார்த்தார். ஓதி பார்த்தல் என்பது என்னதை குறிக்கின்றால் திருக்குர்ஆனை என்ன செய்யண்டா ஓதி பார்க்கிறது. அதாவது இஸ்லாமிய மதத்தவர்களுடைய புனித நூலாகிய திருக்குர்ஆனை ஓதி பார்த்தார். ஒரு ரூபாய் குட்டியை வெள்ளத் துணியில் சுற்றி கட்டி, ஒரு ரூபாய் குட்டியை வெள்ளத் துணியிலே சுற்றி கட்டி உச்சவட கல்லு அவுலியாக்கு நேர்ந்து வைத்தார். உச்சவட கல்லு அவுலியாக்கு என்ன செய்யண்டா நேர்ந்து வைத்தார். நான் அவ்வண்டையில் பிசகாமல் நின்றிருந்தேன். நான் அவ்வண்டையிலண்டா அந்த இடத்தில பிசகாமல் கொஞ்சம் விலகாமல் நின்றிருந்தேன். தங்கச்சி தன் பிஞ்சு விரலால் மூத்தம்மாவின் நெற்றியில் விரடியது. அதாவது பேரன் காசிமினுடைய தங்கச்சி மூத்தம்மாவின் நெற்றியை தன்னுடைய கைகளாலே என்ன செய்யண்டா தடவுகின்றான். தங்கச்சியை வாரிக்கொண்டா அவருடைய கண்கள் இரண்டும் ததும்பி போயின. அதாவது மூத்தம்மாவுடைய அந்த கண்கள் இரண்டும் ததும்பி என்ன செய்யண்டா பூரினண்டா வெளியால வார மாதிரி இருக்கின்றது. மறுநாள் வழக்கம் போல எழும்பி என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினான். மறுநாள் வழக்கம் போல எழும்பி என்ன செய்யண்டா என்னை பாடசாலைக்கு அல்லது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினான். என்றும் இல்லாதவாறு கட்டி பிடித்து கொஞ்சினா என்பது அன்பினுடைய ஒரு வெளிப்பாட்டு தன்மையாக இருக்கிறது. மனே கவனமாய் போயிட்டு வா, நெருப்புத்தணல் மாதிரி சுட்டது மூத்தம்மாவின் கை. மகனே நீ கவனமாக பாடசாலைக்கு சென்று விட்டு வா, நெருப்புத்தணல் மாதிரி சுட்டது மூத்தம்மாவின் கை. மனே நீ கவனமாக போட்டு வா, நெருப்புத்தணல் மாதிரி சுட்டது மூத்தம்மாவின் கை என்பதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பு உவமை அணிச்சிறப்பாக இருக்குது. இடைவேளை. யாசின் பாவாட தோட்டத்தில் நண்பர்கள் இருந்தேன். யாசின் பாவாட் என்று சொல்லப்படுகின்ற அந்த நண்பர்களோட அதாவது நான் தோட்டத்தில் என்ன செய்யணும் இருந்தேன். டே காசிப் என்ற மூத்தவாப்பா வந்திருக்க ஹெரியாவா பொறுக்கிய முந்திரி பழங்களை அகமதிடம் கொடுத்து விட்டு ஓடினேன். அந்த பொறுக்கிய அந்த முந்திரி பழங்களை அகமதிடம் கொடுத்து விட்டு நான் என்ன செய்யணும் ஓடினேன். மூத்தவாப்பா ஹெண்டின் அடியில் தளர்ந்து போய் நிற்பது தெரிந்தது. அதான் மூத்தவாப்பா ஹண்டின் என்பது ஒரு ஆங்கில மொழி சொல். அந்த சிற்றுண்டி சாலையில் அடியில் தளர்ந்து போய் நிற்பது தெரிந்தது. புத்தகத்தை எடுத்துட்டு வீட்டவா மனை பள்ளிக்கூடம் உடலியேன். புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நீ வீட்டிற்கு வான்னு சொல்ல வந்தான். பள்ளிக்கூடம் உடலியேண்டா பள்ளிக்கு வேணும் முடியவில்லை. நான் பெரிய சேருக்கிட்ட சொல்லிவிட்டேன், நீ வாமனை கெரியா போகணும். நான் பெரிய சேர் என்பது இங்கே யாரை குறிக்கிறேன்டா அதிபரை குறிக்குது. அதிபர்கிட்ட சொல்லிவிட்டேன் வாமனை கெரியாக போகணும், விரைவாக போகணும். அவரை பின்தொடர்ந்தேன். வீட்டை நெருங்க 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 என்பது ஒரு அடுக்கு தொடராக இருக்குது. நெருங்க நெருங்க வாசலில் சனங்கள் நிறைந்திருப்பது தெரிந்தது. வீட்டை கிட்ட கிட்ட வர வர வாசலில் சனங்கள் நிறைந்திருப்பது தெரிந்தது. இன்னும் இன்னும் வருவதும் போவதுமாக பரபரத்தன. இன்னும் இன்னும் வருவதும் போவதுமாக ஆக்கள் ஒரு பரபரப்போட இருக்கிறார்கள். பரபரப்பு என்பது ஒரு இரட்டை கிளவி. மூத்தம்மாவுக்கு மறுகாவும் காய்ச்சல் உரம் போல. மறுகாண்டா அவருடைய அர்த்தம் மீண்டும் காய்ச்சல் ஜுரம் போல. முந்திரி கசரு வெள்ளைச்சேட்டில் மறு போட்டிருந்தது. அந்த முந்திரி பழங்களை பொறுக்கி விளையாடி கொண்டிருக்கிற பொழுது அந்த முந்திரி அந்த கரை அந்த மறு போட்டிருந்தது. மனுஷி கண்டா இயேசுவா புத்தகத்தால் அதை மறைத்து கொண்டு குடிசைக்கு நுழைந்தேன். இதனால் மூத்தம்மா இதை கண்டா இயேசுவென்ற காரணத்தால் அந்த மறுபோட்ட இடத்தை புத்தகத்தால் மறைத்து கொண்டு நான் என்ன செய்யறேன்டா குடிசைக்கு நுழைந்தேன். ரகுமா மாமி ஓடி வந்து புத்தகத்தை வாங்கி கொண்டா. தங்கச்சி விரல் சூப்பி கொண்டு அங்குமிங்கும் ஓடி தெரிந்தது. இதில் வார அங்குமிங் என்பது என்னவா இருக்குமென்றால் இணை மொழியாக இருக்கும். அதாவது சின்ன பிள்ளை அதுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. தன்னுடைய விரலை சூப்பி கொண்டு அங்குமிங்கும் ஓடி திரிந்தது. ரகுமா மாமி என் கையை பிடித்து வாமனம் மூத்தம்மாவை பார்த்துக்கிட்டு வருவோம். ரகுமா மாமி என்று சொல்றாள். என்ன செய்யறா வாமகன் மூத்தம்மாவை பார்த்துட்டு வருவோம். உள்ளே இழுத்து போனான். குப்பன் அடித்தது சாம்பிராணி புகை. அதாவது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஆக்கள் இறந்ததற்கு அறைகுறியாக போடப்படுகின்ற ஒன்று என்னவா இருக்கா சாம்பிராணி புகை. குப்பன் அடித்தது சாம்பிராணி புகை. என் வெள்ளை கொக்கு தூங்கி கொண்டிருந்தது. என்னுடைய வெள்ளை கொக்கு என்றது மூத்தம்மா தூங்கி கொண்டிருந்தது. ஓடிப்போய் அவவின் கால்களை கட்டி கொண்டிருந்தா. கட்டி பிடித்து கொண்டே இஞ்சால வா மகன் மையத்தை தூக்க போறாங்க. அதாவது இஞ்சால வா மகன் மையம் என்று சொல்ற அந்த இறந்த உடலை என்ன செய்யறா தூக்க போறாங்க. என்னை இழுத்து கொண்டு வெளியே வந்தா ரகுமா மாமி. என்னை இழுத்து கொண்டு வெளியே வந்தா ரகுமா மாமி. மூத்தம்மா மௌத்தாகவில்லை. மூடி முக்காடிட்டு மூத்தவாப்பாவின் கூட்டு கரத்தையிலிருந்து போவதாகப்பட்டது. அதாவது மூத்தம்மா அவர்கள் மௌத்தாகவில்லை. மூடி முக்காடிட்டு மூத்தவாப்பாவின் கூட்டு கரத்தையிலிருந்து போவதாகப்பட்டது. அதாவது மூத்தம்மா இறக்கவில்லை. அதாவது மூத்தவாப்பாவின் கூட்டு கரத்தையிலிருந்து போவதாகப்பட்டது.
சந்தூக்கின் பின்னால் ஓடிச் சொன்னேன். சந்தூக் கண்டா அந்த சடலத்தை சுமந்து செல்லுகிற பெட்டியின் பின்னால் ஓடிச் சென்றேன். மகனே, நீ வெயிலுக்கு வராம தங்கச்சியை பார்த்துக்கோ. மகனே, நீ வெயிலுக்கு வராம உன்னுடைய தங்கச்சியை பார்த்துக்கொண்டு மூத்தம்மா சொல்லுற மாதிரி ஒரு குரல் ஒன்று ஒலிக்கிறது. மஞ்சோனா மரத்தடியில் சுருக்கொன்று நின்று கொண்டேன். மஞ்சோனா மரத்துக்கு வந்தோடனே மூத்தம்மா சொல்றது மாதிரி தன்னுடைய மனதில் பேரன் காசிம் என்ன செய்யறா எண்ணுகின்றான். நெஞ்சு வலித்தது. இளவரசன் நான் குலுங்கி குலுங்கி அழுகிறேன். என்னை திரும்பி பார்க்காமல் மூத்தம்மா போய்கொண்டிருந்தா. என்னை திரும்பி பார்க்காமல் மூத்தம்மா அவர்கள் என்ன செய்யறா போய்கொண்டிருந்தா. சந்தூக்கின் பின்னாலண்டா அந்த சடலத்தை சுமந்து செல்லுகின்ற அந்த பெட்டியின் பின்னால ஓடி வந்தேன். நீ வெயிலுக்கு வராம தங்கச்சியை பார்த்துக்கோ. மஞ்சோனா மரத்தடியில் சுருக்கன்னு நின்று கொண்டேன். சுருக்கன்னுண்டா அடப்பண்டு விரைவாக நின்று கொண்டேன். நெஞ்சு வலித்தது. இளவரசன் நான் குலுங்கி குலுங்கி அழுகிறேன். என்னை திரும்பி பார்க்காமல் மூத்தம்மா போய்கொண்டிருந்தா. இவ்வாறு என்ன செய்யண்டால் இந்த மூத்தம்மா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஓட்டமாவடி அரபாத் அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதையில மூத்தம்மா அவர்களுடைய ஆளுமை தன்மையும் அந்த மூத்தம்மாவை ஒரு முன்மாதிரியாக கொண்டு பேரன் காசிம் தன்னுடைய வாழ்க்கையில அந்த முன்னேறி கொண்ட அந்த இயல்பும் இந்த சிறுகதை பகுதியில குறிப்பிடப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அதாவது பேரன் காசிம் தன்னிடம் இருந்த அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை எல்லாம் தகர்த்தறிந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பிரதான காரணகர்த்தாவாக இருக்கிற ஒரே ஒரு கதாபாத்திரம் ஆராயிருக்க வேண்டாம் மூத்தம்மா. அந்த மூத்தம்மாவினுடைய அந்த முன்மாதிரியான அந்த இயல்புகளை தன்னுடைய மனதிலே கைக்கொண்டு தன்னிடம் இருந்த அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை எல்லாம் தகர்த்தறிந்து சமூகத்துக்கு உரியவனாக தன்னை மாற்றிக்கொண்டவன் ஆராயிருக்க வேண்டால் பேரன் காசிம். சிறு வயதிலே பயப்படுகின்ற அந்த பயந்த சுபாவமுடைய இருக்கின்ற அந்த பேரன் காசிம் கதையினுடைய இறுதியை பொறுத்தவரையில் இளவரசன் என்று சொல்லப்படுவது தன்னுடைய மனதிலே இருந்த அந்த பயத்தை எல்லாம் நீக்கி ஒரு சமூகத்துக்கு உரிய ஒருவனாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறான். இவ்வாறு மாற்றிக்கொண்டதற்கு பிரதான காரணகர்த்தாவாக விளங்குகின்ற ஒரே ஒரு கதாபாத்திரம் ஆராயிருக்க வேண்டாம் மூத்தம்மா. மூத்தம்மாட்ட இருக்கின்ற இந்த காருளையுமே கிழித்து கொண்டு நடக்கின்ற அந்த மனோதைரியம், அந்த மனோதைரியத்தை பார்த்து தன்னிடம் இருந்த அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை தகர்த்தறிந்தவன். மஞ்சோனா மரத்தின் கீழ் என்ன செய்யறா தனியாக இருக்க பழைய கொண்டவன். மூத்தம்மா என்ற மகாராணியின் கீழ் இருப்பதில் என்றுமில்லாத கர்வம் சுரந்தது. என்னுடைய விழாவிரண்டிலும் சிறகுகள் முளைத்து காற்றில் எம்பத் தொடங்கிவிட்டேன் என்று இந்த சிறுகதையை பொறுத்தவரை பேரன் காசிமினுடைய அந்த கற்பனைக்கு அவனுடைய ஆளுமைத்தன்மையை விஸ்தீரணப்படுத்துவதற்கு பிரதான ஒரு காரணகர்த்தாவாக விளங்குகின்ற ஒரு கதாபாத்திரமாக நாங்கள் யாரை கருதி கொள்ளலாம் என்றால் மூத்தம்மா அவர்களை கருதி கொள்ள முடியும். இவ்வாறு இந்த சிறுகதை பகுதியில் வார விடயங்கள் என்ன செய்யறா காணப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். எழுதுங்க கேள்வி. மூத்தம்மா அவர்கள் அந்த கிராமத்தை பொறுத்தவரையில் எவ்வாறு சித்தரித்து காட்டப்படுகின்ற இந்த கிராமத்தின் முடிசூடா குட்டிராணியாகவும் இந்த கிராமத்தின் முடிசூடாத ஒரு குட்டிராணியாகவும் இந்த கிராமத்தினுடைய முடிசூடாத ஒரு குட்டிராணியாகவும் பொது மனுஷியாகவும் மூத்தம்மா திகழ்ந்தார். அக்கம் பக்கம் யாருக்கு நோய் ஏற்பட்டால் கூப்பிடாத வைத்தியராய் ஓடிப்போய் அக்கம் பக்கம் யாருக்கு நோய் ஏற்பட்டால் கூப்பிடாத வைத்தியராய் ஓடிப்போய் அக்கம் பக்கம் யாருக்கு நோய் பிடித்தால் கூப்பிடாத வைத்தியராய் ஓடிப்போய் மருத்துவம் செய்கின்ற ஒரு மருத்துவச்சி போலவும் மூத்தம்மா அவர்கள் திகழ்ந்தார்.
அவ்வாராத்தா அவர்கள் அடுத்த கேள்வி. அவ்வாராத்தா அவர்கள் மூத்தம்மாவை பார்த்து அவ்வாராத்தா அவர்கள் மூத்தம்மாவை பார்த்து கூறிய விடயம் என்ன? அவ்வாராத்தா அவர்கள் மூத்தம்மாவை பார்த்து கூறிய விடயம் என்ன? நீங்கள்தான் மாமி, நீங்கள்தான் மாமி என்ற தலப்புள்ளைய ஏந்தனம். நீங்கள்தான் மாமி என்ற தலப்புள்ளி ஏந்தனம். நேற்றும் அவ்வாராத்தா வீங்கிய வயிற்றுடன் வந்து மூத்தம்மாவிடம் சொல்லிவிட்டு போனார். மூத்தம்மாவினுடைய தலைமுடி கருப்பு நிறமாக இருப்பதற்கு காரணமாக குறிப்பிடப்படும் விடயம் என்ன? மூத்தம்மாவின் தலைமுடி கருப்பு நிறமாக இருப்பதற்கு காரணமாக குறிப்பிடப்படும் விடயம் இது. ஆமணக்கு கொட்டையினை இடித்து உருக்கி உளுவரிசி என்பது வெந்தயம், உளுவரிசி நன்னாரி வேரும் நறுக்கி போட்டு எண்ணெயாக காய்ச்சி தலைக்கு பூசுவா. அவவின் கருகருவென்ற தலைமுடிக்கு இதுதான் பிரதான காரணம் என குறிப்பிடப்படுகின்றது. அங்கே பாரு மனே உண்ட மூத்த வாப்பா தலைய சூப்பின பனங்கொட்டை மாதிரி என்பதில் கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பை குறிப்பிட்டு விளக்குக. உவமை அணிச்சிறப்பு. உவமானம் சூப்பின பனங்கொட்டை. உவமேயம் மூத்தவாப்பாவின் தலை. பொதுத்தன்மை. அலங்கோலமாக தென்படுதல். உவமை உருவு போல. அடுத்த கேள்வி. முத்தம்மாவினுடைய தோற்ற பொலிவை பற்றி இச்சிறுகதை பகுதியில் குறிப்பிடப்படும் விடயம் யாது? முத்தம்மாவின் தோற்ற பொலிவை பற்றி இச்சிறுகதை பகுதியில் குறிப்பிடப்படும் விடயம் யாது? முத்தம்மாவின் தோற்ற பொலிவை பற்றி இச்சிறுகதை பகுதியில் குறிப்பிடப்படும் விடயம் யாது? முத்தம்மாவின் காதிலே
பெரிய தோடுகள் மேலிருந்து கீழாக நேர்வரிசையிலே தொங்கிக் கொண்டிருக்கும். மேலிருந்து கீழாக நேர்வரிசையிலே தொங்கிக் கொண்டிருக்கும். அது அல்லுக்குத்து என்று அழைக்கப்படும். அது அல்லுக்குத்து என்று அழைக்கப்படும். கழுத்தில் கருகமணி மாலை, கழுத்தில் கருகமணி மாலை சதா மின்னிக் கொண்டிருக்கும். கைகளிலே அகல செம்பு காப்புக்கள் என அமர்க்களமாக பார்க்க அம்சமாக இருக்கும். பேரன் காசிம், அடுத்த கேள்வி. பேரன் காசிம் மூத்தம்மா அவர்களை எவ்வாறு கற்பனை செய்து கொண்டான் என்று, எவ்வாறு கற்பனை செய்து கொண்டான் என்று குறிப்பிடப்படுகின்றது. புராண காலத்து அரசிகள் பற்றியும், புராண காலத்து அரசிகள் பற்றியும், ராஜவம்சத்து மாதர்கள் பற்றியும், புராண காலத்து அரசிகள் பற்றியும், ராஜவம்சத்து மாதர்கள் பற்றியும் பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லும் போதெல்லாம், பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லும் போதெல்லாம் முத்தம்மாவின் நினைவு பளிச்சென தோன்றும். இவவை ஒரு அரசியாக கற்பனை செய்து கொள்வேன் என்று, ஒரு அரசியாக கற்பனை செய்து கொள்வேன் என்று, ஒரு அரசியாக கற்பனை செய்து கொள்வேன் என்று பேரன் காசிம் குறிப்பிடுகின்றான். இச்சிறுகதை பகுதியிலே மூத்தம்மாவிடம் காணப்படுகின்ற எவ்வாறான ஆளுமை பண்புகளை தனது மனதிலே கொண்டு, எவ்வாறான ஆளுமை பண்புகளை தனது மனதிலே கொண்டு, எவ்வாறான ஆளுமை பண்புகளை தன்னுடைய மனதிலே கொண்டு பேரன் காசிம் முன்னேறினான் என குறிப்பிடப்படுகின்றது. எந்த காரிருளையும் கிழித்து கொண்டு நடக்கின்ற அந்த மனோதைரியத்தை பார்த்து நானும் நடந்து பார்த்தேன். இரத்தம் உறைந்து போய் கால்கள் மரத்து விடவில்லை. பயம் என்னை பீடிக்கவில்லை. மஞ்சோனா மரத்தின் கீழே தனியாக இருக்க பழகிக் கொண்டேன்.
கருமேகத்தை பார்த்து கரும்பூதமாய் உள்ளுக்குள் ஓடத் தோன்றுவது இல்லை. இந்த ராச்சியத்தின் அரசியைப் போல, இந்த ராச்சியத்தினுடைய அரசியைப் போல நானும் ஒரு இளவரசன் ஆனேன் என குறிப்பிடப்படுகிறது. அடுத்த கேள்வி, பேரன் காசிம் முத்தம்மாவிடம் காணப்படுகின்ற ஆளுமை பண்புகளை தனது மனதிலே கொண்டு, மூத்தம்மாவிடம் காணப்படுகின்ற ஆளுமை பண்புகளை தனது மனதிலே கொண்டு எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டான் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதுக்கு விடை, முத்தம்மா என்ற மகாராணியின் கீழ், முத்தம்மா என்ற மகாராணியின் கீழ் இருப்பதில் என்றுமில்லாத கர்வம் சுரந்தது. எனது சிரசில் சௌந்தர்ய கிரீடம் சூடியது ஆன ஒரு மிதப்பு, விழாவிரண்டிலும் சிறகுகள் முளைத்து, விழாவிரண்டிலும் சிறகுகள் முளைத்து காற்றிலே எம்பத் தொடங்கிவிட்டேன். என் மிதமிஞ்சிய பயந்தாங்கொள்ளி பட்டத்தை எரித்தாயிற்று. நெஞ்சினுள் கலராக வண்ணப்பூக்கள் காடாய் அடர்ந்தன என்று, வண்ணப்பூக்கள் காடாய் அடர்ந்தன என்று குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறாக இச்சிறுகதை பகுதியிலே பேரன் காசிமை பற்றிய ஆளுமை பண்பு சார்ந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இன்றைய வகுப்பு இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பை பூர்த்தி செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.